சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலங்கள் கடந்து கொண்டே போனாலும் என் கவலை மட்டும் தீரவே இல்லையே என்று கவலையோடு இருக்கும் உன்னிடம் பேச வந்தேன். காலங்கள் கடந்து போய்க் கொண்டே தான் இருக்கிறது. உன் கவலைகள் காணாமல் போக மாட்டேன் அல்லவா? அது ஏன் என்று நீ யோசனை செய்தாயா? இத்தனைக்கும் காரணம் யார் என்று நீ புரிந்து கொண்டாயா? இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய்? உன் வாழ்க்கையில் இத்தனை காலம் கடந்து வந்தது, இத்தனை கஷ்டமும் கவலையும் கடந்து வந்தது, அது யாரால் என்று இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லையா? வாழ்க்கையில் நீ நம்பிய அனைவருமே உனக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்து கொண்டு தானே இருக்கின்றார்கள். நீயும் அவர்களிடத்தில் ஒதுங்கி இல்லாமல் நீ இன்னும் அவர்களோடு உறவாடி கொண்டு தானே இருக்கிறாய். இதில் முக்கியமாக ஒருத்தர் இருக்கிறார். அவரால் தான் இதுவரை உன் துணையை விட்டு நீ பிரிந்து வாழ்கிறாய். அது யார் என்று உன்னிடம் நான் கூறுகிறேன். இப்படிக்கு காரணமாக இருப்பது உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். ஆனால் இந்த வேளையில் கர்ம வினை கரைந்தோடும். இந்த நொடியில் உன்னிடம் இருந்து ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது. அந்த மாற்றம் என்னவென்று தான் நான் உன்னிடம் கூறப் போகின்றேன். இந்த நேரத்தில் உன் துணையை பற்றி ஒரு காரியத்தை கூற வந்தேன். இந்த நேரத்தில் உன் துணை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உன்னிடம் சொல்ல வந்தேன். இந்த நேரத்தில் உன் துணை உன்னை நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கிறார். அவர் இப்படி அழ காரணம் யார் தெரியுமா? நீதான் குழந்தையே. உன்னை நினைத்துதான் அழுகின்றார். உன்னுடைய வேதனையும் கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றார். இந்த வேளையில் உன்னை பற்றிய செய்தியை யாரோ உன்னிடம் இருப்பவர்கள் அவரிடம் வேறு விதத்தில் சொல்ல நீ கவலைப்படுகிறாய், கஷ்டப்படுகிறாய் என்று சொன்னால் உன் துணை சந்தோஷப்படுவார் என்று எண்ணி இதை உன் துணையிடம் சொல்ல சென்றார்கள். ஆனால் உன் துணையோ உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்த இந்த நேரத்தில் கண்ணீரில் அழுது விட்டார். இந்த செய்தியை கொண்டு சென்ற அவர்களுக்கு திகைத்து போய் நின்று விட்டார்கள். இந்த நேரத்தில் உன் மீது அதீத பாசம் கொண்ட உன் துணை வெகு விரைவில் உன்னை தேடி வருவார். கவலையின்றி காத்திரு. நேரங்கள் கைகூடி வந்து விட்டது. அந்த நேரம் கைகூடி வரும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையின்மையால் அதை உடைத்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. நல்லது உனக்கு நடந்தே தீரும். நல்லவைகள் உனக்கு உடனடியாக நடந்தே தீரும். நீ வேண்டாம் என்றாலும் உன்னை விடமாட்டேன். உன் வாழ்க்கையை உன் கரங்களில் ஒப்படைத்து தீருவேன். வாழ தயாராகிக்கொள். உன்னை காண வரும் உன் துணையை வரவேற்க தயாராக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.